தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 52. கடன். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி கடன் வாங்குவதில் பெரும் பிரியம் கொண்டிருந்தான். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதை அவன் அடிவயிற்றிலிருந்து வெறுத்தான். அவன் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்ததாக சம்பவம் கிடையாது. அதற்காக அவன் தீயவனும் அல்ல, நியாய தர்மம் அறியாதவனும் கிடையாது. கடன் கொடுத்தவருக்கு அவனுக்கு கடன் தந்த பிறகுதான் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கும். தன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு அபாரமான உதவிகளை செய்வான். 60 வயது எண்ணெய் வியாபாரி ஒருவர் அவரது 3வது மனைவியுடன் எப்படி சொர்க்கமாக வாழ்கிறார் என்றால், அவர் மந்திரவாதிக்கு கடன் கொடுத்திருந்தார். வாழைப்பூ பூச்சிகளிடமிருந்து எப்படி தப்பித்தது என்பது மிராசுதாரின் விதவைக்கு ஆச்சரியம். அவளும் மந்திரவாதிக்கு கடன் கொடுத்திருந்தாள். தானியங்கள் எடுத்துச் செல்லும் போது மாட்டு வண்டிகளை மறித்த கொள்ளையர்களை யார் மயக்கம் போட வைத்தது என்று காவலர் தலைவன் அறிய மாட்டான். அவனும் மந்திரவாதிக்கு கடன் கொடுத்திருந்தான். இவர்களில் பலரும் ஏதோ விதத்தில் மந்திரவாதியின் அருமையை அறிந்திருந்தனர் என்பதனால் இன்னும் கடனை திருப்பிக் கொடுக்காமல் அலைகிறானோ என்னவோ. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை முளைத்தது. கடன் பாக்கியை வசூல் செய்து தரும் கட்ட பஞ்சாயத்துக்காரன் ஒருவன் அந்த நாட்டில் தோன்றினான். சில அரசியல் மாற்றங்களினால் சில அராஜகங்கள் அந்த நாட்டில் நிகழ்ந்தன. அதில் இதுவும் ஒன்று. அவனிடம் மந்திரவாதியின் பெயர் கொண்ட ஒரு பெரும் பட்டியல் கிடைத்தது. 40 வருட பட்டியல் அது. அதனை வசூல் செய்து கொடுத்தால் அவன் அந்த ஊரின் பணக்காரர்கள் பட்டியலில் சேர்ந்து விடலாம் என்ற நிலைமை. கட்ட பஞ்சாயத்துக்காரன் மந்திரவாதியை பற்றி அலசி ஆராயத் தொடங்கினான். இதனை அறிந்து கொண்ட மந்திரவாதி அவனை தனது நெருங்கிய நட்பு வளையத்தில் நுழைய அனுமதித்து ஆருயிர் நண்பனாக்கி கொண்டான். தனது கஜானா அறைக்குள் ஒரு நாள் கட்ட பஞ்சாயத்துக்காரனை அழைத்து சென்றான். அங்கிருந்த செல்வத்திற்கும் மந்திரவாதி அதுவரை வாங்கியிருந்த கடனிற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. அத்தனை மடங்கு அங்கு முடங்கி இருந்தது. மந்திரவாதி கட்ட பஞ்சாயத்தானின் தோளில் கை போட்டு, "நீ யாரென்று எனக்கு தெரியும். நான் யாரென்று அறிந்தால் உன் உடம்பில் உயிர் தங்காது. எனக்கு கடனை திருப்பி கொடுக்கத்தான் பிடிக்காது, மற்றவருக்கு கடன் கொடுக்க பிடிக்கும். என்னிடம் கடனை வசூலிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கிறாய் என்று அறிவேன். உன்னை ஏமாற்றினால் நான் நியாயம் இழந்து விடுவேன். ஆகவே உனக்கு அதைவிட பெரிய பொருளீட்டும் வாய்ப்பை தருகிறேன். இனி நான் கொடுத்த கடனையெல்லாம் நீதான் வசூலிப்பாய். நீ அடைய நினைத்த பொருளை விட 6 மடங்கு அதிகம் அடைந்த பின் நீ என் சகஜமான ஊழியனாகி விடுவாய்" என்றான். அன்றே கட்ட பஞ்சாயத்துக்காரனுக்கு முதல் லேவாதேவி வேலை காத்திருந்தது. மந்திரவாதியிடம் சில மாதங்களுக்கு முன் 1000 பொன் கடனாக பெற்றவன் வட்டியுடன் சேர்த்து 5000 பொன் திருப்பிக் கொடுத்தான். அதனை வாங்கிக் கொள்ளும்போது கட்ட பஞ்சாயத்துக்காரன் கடன் வாங்கியவரையும் அவரது குடும்பத்தாரையும் கவனித்தான். அவர்கள் சக்கையாக பிழியப்பட்ட கரும்பை போல் காட்சியளித்தனர். அத்தியாயம் 52 நிறைவுற்றது.